சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டம் 40 வயது முதல் இந்த பெண்களுக்கு கிடைக்கும். அது யாராருக்கு கிடைக்கும், இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டத்தின் பலனை ஒரு பெண் பெற விண்ணப்பிக்கலாம். அவர் இந்த திட்டத்தின் முழு விதிமுறைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். கணவரின் மறைவுக்கு பிறகு பல பெண்களுக்கு குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகிறது. அத்தகைய பெண்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்காக மத்திய அரசு இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டமானது செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டமானது ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும், அதாவது பிபிஎல் தகுதியுள்ள விதவைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டத்தின் பலனை ஒரு பெண் பெற விரும்பினால் அவர் இந்த திட்டத்தின் முழு விதிமுறைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த திட்டத்தின் மூலம் அரசு வழங்கும் ஓய்வூதிய தொகை, தகுதி வரம்புகள், தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை, அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆகியவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் என்றால் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் இதில் தேசிய சமூக உதவி திட்டத்தின், அதாவது NSAP ஒரு பகுதியாகும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய விதவைகள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தின் கீழ் எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மத்திய அரசின் இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய தொகை வயது வரம்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இதில் 40 முதல் 79 வயது வரையிலான விதவைகளுக்கு மாதம் ரூபாய் 300, 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மாதம் ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. பல மாநில அரசுகள் இத்தொகையுடன் கூடுதல் ஓய்வூதிய தொகையும் வழங்கப்படுகிறது. ஆகையால் பெறப்படும் மொத்த தொகை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். இத்திட்டத்தின் பலன்களை பெற பெண்கள் அனைவருமே பின்வரும் தகுதிகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். கணவரை இழந்தவராக, அதாவது விதவையாக இருக்க வேண்டும். வயது 40 முதல் 79க்குள் இருக்க வேண்டும். குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும். இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும். சரி, இந்த சூழலில் ஓய்வூதியம் நிறுத்தப்படுமா? எந்த சூழலில் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று இங்கே பார்ப்போம். விதவை மறுமணம் செய்து கொண்டால் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம். குடும்பம் வறுமை கோட்டிற்கு மேல் சென்று பிபிஎல் வரம்பை தாண்டி சென்றால் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம். சரி, இதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கணவரின் இறப்பு சான்றிதழ், மனைவியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. பிபிஎல் அட்டை, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான அட்டை. அடுத்தது வயதுக்கான சான்று, அதாவது பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், ரேஷன் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் இல்லாத பட்சத்தில். அடுத்தது ஆதார் அட்டை, வங்கி புத்தக பதிவு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண். அடுத்தது இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதற்கு முதலில் UMANG செயலி ஆப் அல்லது UMANG இணையதளத்திற்கு செல்லவும். உள்நுழையவும்.
அதில் லாகின் அல்லது புதிய கணக்கை உருவாக்கவும். தேடல் கட்டத்தில் அதாவது சர்ச் பார் இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் என்று தேடவும், அதாவது IGNWPS. விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் கவனமாக பூர்த்தி செய்யவும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்து குறிப்பு எண்ணை அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும். அடுத்தது நேரடியாக அதாவது ஆஃப்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கிராமவாசிகளுக்கு இதற்கு முதலில் பெண்கள் தங்கள் கிராம பஞ்சாயத்து அல்லது பிளாக் அலுவலகம் செல்ல வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அங்கிருந்து விண்ணப்ப படிவத்தை பெறவும். அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைக்கவும். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஆவணங்களையும் தகுதியையும் சரிபார்ப்பார். கிராம சபையில் விண்ணப்பம் குறித்து விவாதிக்கப்படும். விண்ணப்பதாரர் தகுதியுடையவராக கண்டறியப்பட்டால் ஒப்புதல் வழங்கப்படும். அடுத்தது நகரவாசிகளுக்கு உங்கள் நகராட்சி அல்லது நகராட்சி மன்ற அலுவலகத்திற்கு செல்லவும். விண்ணப்ப படிவத்தை கேட்டு பெற்று பூர்த்தி செய்யவும். தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும். உங்கள் விண்ணப்பம் சரிபார்க்கப்படும். இதில் ஒப்புதல் கிடைத்ததும் ஓவியம் வழங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். அடுத்தது விண்ணப்பித்த பிறகு என்ன நடக்கும் என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதலில் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். தகுதி உறுதி செய்யப்பட்டதும் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். சரியான தகுதி இருந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். பயனாளியின் பெயரில் ஓவிய புத்தக பதிவு அதாவது பாஸ்புக் வழங்கப்படும். பயனாளிகள் அனைவரின் பட்டியலும் கிராம பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்படும். அப்பட்டியல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும். அடுத்தது ஓவிய தொகை எவ்வாறு பெறப்படுகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓவியம் நேரடி பயன் பரிமாற்ற அதாவது DBT முறை மூலம் பயனாளியின் வங்கி அல்லது பஞ்சலக கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதற்கு வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைப்பதும் சரியான விவரங்களை வழங்குவதும் அவசியமாகும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய பார்த்தவும் இந்த செய்தியை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகளை தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக செய்திகளை போடுறோம். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டினியூஸாக முழுமையாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி.